Hey guys, welcome to Surya's Vlogs. So, சென்னை மழையில் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து தப்பிச்சு திருப்பதிக்கு வந்துட்டோம். திருப்பதியில் வந்து நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஸ்ரீவாரிமெட்டு போகிற வழி இங்கே இருந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் வந்து உங்களுக்கு வந்து பேகேஜ் சென்டர். ஸோ இது வந்து ஃப்ரீ தான், டோட்டலி நடந்து போகிறவங்களுக்காக ஃப்ரீ தான். செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு இங்கேயும். சென்னையோட எஃபெக்ட் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ வந்து தான் வந்து நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் மார்னிங் வந்து 8:30க்கு ஏற ஆரம்பித்தோம். 9:30க்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ டைம் வந்து 11:10 ஆகுது. 1650 ஸ்டெப்ஸ் வந்து ஏறியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகே. இதை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. செம ஸ்டீப்பாக இருக்குது. ஏறிடலாமா? எப்படிங்க, ஜாலியாக இருக்கா? ரொம்ப என்ன கோபுரம் இது? ஓகே. ஸோ ஃபைனலி இங்கே வந்துட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் ஸோ காளி கோபுரம் கிட்டே வந்துட்டோம். இங்கே வந்து இங்கே தான் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து டிக்கெட் தராங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது இனிமேல் போய் வாங்கிட்டு, ஆனால் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து 8 hours சொல்லியிருக்காங்க. பட் எப்படியும் போய் பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியாக உங்களை யூடியூபர் சூர்யா விலாக்ஸை எப்படி பண்ணி விட்டீங்களே. ஸோ மொத்தமாக உட்காந்தா நாங்கள் உட்காந்துருவோம். ஏறி இப்போதைக்கு நாங்கள் வந்து 2750 ஸ்டெப்ஸ் வந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 kilometers கிட்டே இருக்குது. பார்க்கலாம். வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் டியராக இருந்தது. சி ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த கோபுரம். எப்படி இருக்குது? மழை பெஞ்சிட்டே இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கோம். we didn't stop. ஸோ அட் லாஸ்ட் வந்து ஒரு பாயிண்டில் வந்து என்னடா கோஃபிஸ் தராங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நரசிம்ம கோயிலை தாண்டி வந்துட்டு இருக்கோம். எப்படி புஷப் சித்தரிகிறாரு. வெயில் அடிக்குதுன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தோம். அதுவும் வீட்டில் இருக்கவங்க 2 பேரும் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் பயங்கரமான மழை. சென்னையில் பெய்கிற மழை வந்து இங்கே அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. சென்னையில் எப்படி இருக்குன்னு நீங்கள் போனால் தான் தெரியும். நாங்கள் பார்த்த இருக்க இன்ஸ்டாகிராமில் வெள்ளக்காடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா யாருன்னு? ஓகே, கலாய்க்க கூடாது. கட் பண்ணிடணும். ஓகே ஓகே. ஃபைனலி நாங்கள் வந்து இதுக்கு வந்துட்டோம். ரோடுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க. கொஞ்சம் தூரம்னா ஒரு 3 kilometers. Hey guys, welcome to Surya's Vlogs. ஸோ சென்னை மழையில் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து தப்பிச்சு திருப்பதிக்கு வந்துட்டோம். திருப்பதியில் வந்து நடந்து தான் போயிட்டுருக்கோம். அதனால் லக்கேஜஸ் வந்து நம்ம வைக்கணும். இப்போது லக்கேஜஸ் கவுண்டர் வந்து நீங்கள் அந்த இருங்க வர ஆக்சுவலி இதுதான் அந்த ஸ்ரீவாரிமெட்டு போகிற வழி. இங்கே இருந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் வந்து உங்களுக்கு வந்து பேகேஜ் சென்டர். ஸோ இது வந்து ஃப்ரீ தான், டோட்டலி நடந்து போகிறவங்களுக்காக ஃப்ரீ தான். ஸோ உங்கள் லக்கேஜஸ்லாம் நீங்கள் அங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிடலாம். பட் வந்து செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு இங்கேயும். சென்னையோட எஃபெக்ட் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ கூட வந்து இந்த பையனுக்கு பேச தெரியாது. அதனால வந்து அமைதியாக வரான். ரொம்ப மழை செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த மழையில் ஏற முடியுமா? ஆக்சுவலி மலை ஏற முடியுமான்னு எங்களால் தெரியல. மலையில் மலை ஏற வந்திருக்கோம். இது வந்து சடன் பிளான். ஆமாம், இப்போ வந்து கீழே போயிட்டு இதில் போகணும். அண்ட் அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட
திங்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்து அவங்கவுங்க நடந்து போகிற வேகத்தில் ஃபோனெல்லாம் தட்டி விட்டுடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இந்த ஜீப்ஸ் எல்லாமே நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. அண்ட் பஸ்ஸஸ்லாம் வேறு லெவல் ஃபாஸ்ட்டு. இந்த பைபாஸ்லாம் இந்த ஆந்திரா பஸ் எல்லாம் வந்து ஏற முடியல, அந்த அளவுக்கு கூட்டமாக வந்துட்டுருக்கு. கார் வந்து நம்ம இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே. நாங்கள் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நடந்து போகிறோம். இதுக்கே வந்து நமக்கு வந்து மூச்சு வாங்குது. இதுக்கு மேலே என்ன ஆகும்னு எனக்கு தெரியலங்க. ஸோ ஆமாம், இப்போ வந்து கீழே இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஒரே போடுறா. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே இருந்து ஆரம்பிக்க போகிறோம். லெட்ஸ் see. இங்கே தான் வந்து சாமி கும்பிடுற இடம். இருந்து தான் வந்து நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நாங்கள் மார்னிங் வந்து 8:30க்கு ஏற ஆரம்பித்தோம். 9:30க்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ டைம் வந்து 11:10 ஆகுது. 1650 ஸ்டெப்ஸ் வந்து ஏறியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகே. ஸோ 2000 படிக்கட்டு ஏறிட்டோம். இன்னும் 1700 படிக்கட்டு இருக்குது. காலி கோபுரம் கிட்ட தான் ஃப்ரீ தர்ஷனுக்காக டிக்கெட் தராங்க. சரணியாக தான் ஓடி வந்துட்டுருக்கு. இதை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. செம ஸ்டீப்பாக இருக்குது. ஏறிடலாமா? பாலாஜி சொல்றியா? அது ஜாலியாக இருக்கா? எப்படிங்க ஜாலியாக இருக்கா? எங்கள் அக்கா மைண்ட் வாஷ் என்னத்தம்மா, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போக முடியலங்க. ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி முரட்டு வேண்டுதெல்லாம் வேண்டிக்கிறவங்க ஒன்றுக்கு 4 தடவை யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தெரியாதவங்க வேண்டிக்கிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி இது அவ்வளோதான். பெருமாள் நல்லா வாக்கிங் எல்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் வரலாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பண்ணுறவங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவங்க வேணா வரலாம். நாங்கள் பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கே பைக்கு காரில் போகிறவங்க அப்படிதான் இருக்காங்க. இவ்வளோ மழை பெஞ்சு வெயில் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும்போதே இவருக்கு இப்படியே இருக்குது பாருங்களேன். ஆமாம், யார் தான் இந்த மனுஷனும். ஆக்சுவலி ரொம்ப இன்க்ளைனாக இருக்குது. அதனால ட்ரெட்மில்லையே நாங்கள் ஜிம்லேயே ட்ரெட்மில் பக்கம் போக மாட்டோம். எங்களை போய் நடக்க வச்சிட்டீங்க. பட் ஆனால் ஓகே, சாமி விஷயத்தில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வரணும். ஆமாம், கால் வலியெல்லாம் கிடையாது. நாங்களாம் எதுவும் வாக்கிங் கீக்கிங்லாம் போகாமல் டேரெக்டாக வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது. டிஃபிகல்ட்டில தான் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் நான் பாருங்க. இவன் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். என்ன கோபுரம் இது? ஓகே, ஸோ ஃபைனலி இங்கே வந்துட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். பட் இதுக்கே வந்து எங்களால் முடியல. செம்மையா. ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. பட் மழை பெய்யுது தான். குட். இது ஃபுல்லாகவே நனைஞ்சிடுவோம் போல் இருக்கு. முடியலடா சாமி. ஸோ காலி கோபுரம் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து இங்கே தான் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து அங்கே டிக்கெட் தராங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது இனிமேல் போய் வாங்கிட்டு, ஆனால் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து 8 hours சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எப்படியும் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக உள்ள போயிடுவோம். செம்ம வியூங்க அது. ஸோ ஃபைனலி ஒரு கால்வாசி இல்லை முக்கால்வாசி ஏறிட்டோம். ஒன்றும் கொஞ்சம். சரி சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது.
கடைசியாக உங்களை யூடியூபர் சூர்யா விளாக்ஸ் எப்படி பண்ணி விட்டீங்களே. புது பேண்ட்டுங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கு? உங்கள் மைண்ட் வாய்ஸ் இதானே? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. முட்டியும் கலந்துருச்சு எனக்கு. முடியல இதுக்கு மேல. ஐயோ என்னை விட்டுருங்க. ஸோ மொத்தமாக உட்காந்தா நாங்கள் உட்காந்துருவோம். ஏறி இப்போதைக்கு நாங்கள் வந்து 2750 ஸ்டெப்ஸ் வந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. பார்க்கலாம். வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டியர்லாம் இருந்தது. சி இருக்குல்ல. ஓ அங்கெல்லாம் மழை வராதுன்னா அடர்ந்த காடாக இருக்குல்ல. உங்களுக்கு நான் அதை வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து நார்மல் டியர் இருக்குது. அந்த சைடு பாருங்கள், அது சாம்பர் டியர்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் த நேம். எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. மாடு மாதிரி இருக்கு, குதிரை மாதிரி இருக்கு. டியர் தான், செமையாக இருக்கு. இங்கே எல்லாமே ஃபீட் பண்ணுறோம். செமையாக இருக்கு. ஆல்ரெடி நம்ம இதில் ஜூம் பண்ணி காட்டுறோம். ஓ அது இன்னும் பயங்கரமாக இருக்கு. அது பாலாஜி இது எடுடா, எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. அவ்வா எனக்கு கிரீன். ஓகே நாங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த கோபுரம். எப்படி இருக்கு, மழை பெஞ்சிட்டே இருக்கு, பட் ஸ்டில் நாங்கள் நடந்து வந்துட்டே இருக்கோம். we didn't stop. Where are you from? Where? Huh? Ranebennur. Ranebennur, Karnataka. Okay. She's your sister? Yeah, without lifting, she has come now till up. Oh, is it? Yeah. How old are you? Age just in there. 5 years. 5 years. Okay, that's nice. See, she's finding it so difficult to climb. I can't able to walk. Okay, see you. All the best. All the best. Bye. Thank you. பாருங்க, செமையா இருக்கு. 5 வயசு குழந்தைலாம் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. உடனே சொல்லாதீங்க. நம்ம வந்து நல்லா போட்டோ எடுக்க மாட்டேன். ஆமா, ஆப்வியஸ்லி அது அப்படிதான். உங்க அக்காவை மட்டும் எடிப்ப என்னடா எடி. ஆமா, இந்த மாதிரி பண்ண நான் வேற கம்மி கொடுப்பேன். நான் வேற கம்மி. ஸோ அட் லாஸ்ட் வந்து ஒரு பாயிண்டில் வந்து இது என்னடா கோஃபிஸ் தராங்க. பானிபூரி சூப்பராக இருக்க போகுது. பாலாஜி மட்டும்தான் சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்டேன், கோபி. நூடுல்ஸ் சாப்பிட்டேன். தட்ஸ் ஓகே, சாப்பிடு, நீ சாப்பிடு. ஜிபே பண்ணு, ஜிபே தான் இருக்குல்ல. இது கேஷ் எடுங்க, அதுக்கு நான் கொடுக்கலாம். சரி. பானிபூரி சாப்பிடுறியாமா? அம்மா இப்படியே வச்சு சாப்பிடுவேன். அங்கே உட்காந்துக்கலாம். இங்கே உட்காந்துக்கலாம். டேபிள் பானிபூரி இல்லடி அது. ஜெட் மாதிரி பரண்டாங்க. சூடாக இருக்க போகுது. குருமா அப்புறம் தண்ணி சூடாக இருக்க போகுது. பூரி நம்பிச்சா சூடா வயல வைக்கணும் இல்லையா? ஒன்றுனா அங்கே சைத்துக்கு போடலாமா? இதில் வெறும் கோஸு அப்புறம் மிளகாத்தூளா? எப்படி பாருக்கு? எப்படி இருக்கு? கமான் டெல் மீடா. இட்ஸ் ஓகே, சொல்லு. குருமாலாம் ஊற்றிக்காதடி.
இது மட்டும் சுற்றி சார் நல்லா இருக்கும். அது வேணாம். அதனால இது மிளகா தூள் போடுங்க. அது நல்லா இல்லை. அது செஞ்சு அதுதான் நல்லா இல்லை போல. வேணாம், வயிற்றுக்கு கலக்க போகுது. மேம் நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நரசிம்ம கோயிலை தாண்டி வந்துட்டு இருக்கோம். புஷப் சித்திருக்கிறாரு. இப்போ ஸ்குவாட் போட போறீங்களா? நல்லாவே தெரியுது. இதை பாருங்க, இப்போ ஸ்குவாட் போட போறீங்களா? இங்க பாத்தீங்கன்னா கப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வெயில் அடிக்குதுன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தான். அதுவும் வீட்டுல இருக்கவங்க 2 பேரும் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க அந்த பையன். இப்ப ஜாலியா கிளைமேட்ல நீங்க தான் சில் பண்ணிட்டு வரீங்க. சில்லுட் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி. சில்லுட் நெட்ஃபிளிக்ஸ் வேற. இதெல்லாம் பிரச்சனை இல்ல, மழை தான் பிரச்சனை. சரி, இங்க பாருங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு நாய்க்குட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அது ஆடா அப்படியே இருக்காரு. ஆமா, ஆனா கொஞ்சம் மட்டும் நான் அலோவ் பண்ண மாட்டேன், பாத்துக்கோங்க. என்னது கொஞ்சம் பெருசான தூக்கி போய் வீட்டில் வச்சுட்டு கொண்டாந்து கொடுத்துருவோம். சரி, படிக்க பார்த்தோம். ஓகே, அந்த லாஸ்ட்ல மழை வந்துருச்சு. நாங்கள் வந்து ரொம்ப பாவமாக போயிட்டுருக்கோம். அதனால் வீடியோ இப்போதைக்கு எடுக்க முடியாது. நாங்கள் மேலே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we will see you. ஆமாம், ஃபைனலி நாங்கள் வந்து இதுக்கு வந்துட்டோம். ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க. கொஞ்சம் தூரம்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸு. எங்கே இந்த சைட் பெரிய பள்ளத்தாக்கு தான் இருக்குது. நல்லா இருக்கு. எவ்வளோ தண்ணி தெரியுமாங்க? செம்ம தண்ணி போகுது. ஆமாம், நல்லா. ஆமாம், எதுவுமே நிற்கல, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் வராங்க பாருங்க. ஆமாம், ஓகே. ஸோ இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்களை பார்த்தீங்களா? மழையில் நனைஞ்சு குளிர் எடுத்து போய் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து சாமி வந்து நாங்கள் பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கிட்டு வந்து நாங்கள் என்ன இந்த தடவை ட்ரை பண்ணோம்னா ஜீப்பில் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால நாங்கள் வந்து ஜீப்பில் வந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா யாருன்னு? ஓகே, கலாய்க்க கூடாது. கட் பண்ணிடணும். ஓகே ஓகே, கலாய்க்க கூடாது, ஏன்னா சாமி விஷயம். அண்ட் இப்போ இந்த காத் ரோட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பயங்கரமான மழை. சென்னையில் பெய்கிற மழை வந்து இங்கே அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. சென்னையில் எப்படி இருக்குன்னு நீங்கள் போனால் தான் தெரியும். நாங்கள் பார்த்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் வெள்ளக்காடாக இருக்குது. மேலே தான் புயல் கரையே கிடக்குதுன்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்து மலை ஏறி நடந்து வந்து சாமியை பார்த்து நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ ஆக்சுவலி பயங்கரமாக பசிக்குது எல்லாருக்கும். போய் அதனால் போய் சாப்பிட போகிறோம். அதுவும் இல்லாமல் இங்கே செம்ம மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால போட்டு வந்த ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருச்சு. எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் லக்கேஜில் அதுவும் மழையில் நனைஞ்சிருச்சு. நாங்கள் புதுசாக வச்சுருந்த ஒரு ட்ரெஸ்ஸும் அதுவும் இப்போ போட்டு வந்ததுனால நனைஞ்சிருச்சு. ஸோ பயங்கர வெட்டாக, என்ன சொல்கிறது, இந்த மழைக்கும் அதுக்கும் எல்லாருக்கும் ஒரே பயங்கரமாக நடுங்குது. ஸோ போயிட்டு பார்த்துட்ருக்கோம். எப்படியும் வந்து இங்கே வாயிலேருந்துலாம் புகை வருது. நம்ம அண்ணா தான் நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, ஸோ நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ போய்க்கலாம். ஓகேவா? ஆனால் லைட் ஆஃப் செய்யணும். தேங்க்யூ. என்னண்ணா ஒன்றும் தெரியல. வெறும் புகை தானே வருது சுற்றி. இதை வச்சு தான் போக போகிறோம். நாங்களும் இப்போ இப்படி தான் வண்டி ஓட்டிட்டு போக போகிறோம். சீரியஸ்லி யா. நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் சென்னை வர மாதிரி பிளானு. பட் ஸ்டில்
எங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் உடம்பு கண்டிஷன் எனக்கெல்லாம் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்களும். வானமே வெளிச்சமா இருக்குமோ அங்க? வானமே வெளிச்சமா இருக்கா? ஆமா. இங்க பாருங்க காய்ஸ், நாங்க இப்போ ஒரு காட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம்.